بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتهم الأنهار خالدين فيها أبدا. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம்களாகிய நாம் நம்மை பற்றி அல்லாஹ்வுக்கு நம்முடைய பெயர்கள், நம்முடைய விடயங்கள் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்முடைய பெயர் கேள்விப்பட்ட பெயராக இருக்க வேண்டும்.
நம்முடைய பெயர் அல்லாஹ்வுக்கு தெரிய வேண்டும். நம்முடைய பெயர் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்தான் உண்மையான கண்ணியவான். உண்மையான கண்ணியவான் யாரென்றால், நம்மை, நம்முடைய பெயரை, நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருந்தால் நாம் கண்ணியவான். இன்று உலகத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அரசியல்வாதிகள், பெரியவர்கள், கண்ணியமானவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களுக்கு நம்மை தெரிந்தால் நமக்கு அது ஒரு புகழ். நம்மை தெரியும், நமக்கு பழக்கம், இன்ன அரசியல்வாதி மாத்தரையில் நமக்கு தெரியும் என்பது நமக்கொரு கண்ணியம். அதை நாம் கண்ணியமாக கருதுகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் மேல் ஓதி காட்டிய இந்த சூரா லம் யகுனில்லதீன கஃபரு என்ற இந்த சூரா இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை அழைத்தார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை அழைத்து சொன்னார்கள், உபய், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த சூராவை ஓதி காட்டும்படி சொன்னான். உபய் இப்னு கஅபே, உங்களுக்கு அல்லாஹ் இந்த சூராவை ஓதி காட்டும்படி கூறினான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா? அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா உபய் என்று? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், உங்களுடைய பெயரை அல்லாஹ் சொன்னான். உபய் இப்னு கஅபிடம் இந்த சூராவை ஓதி காட்ட வேண்டும். உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன்? என்னுடைய பெயர் அல்லாஹ்வுக்கு தெரியுமா? சகோதரர்களே, இதுதான் பெரும் புகழ். என்னுடைய பெயர் என்னுடைய ரப்புக்கு தெரிய வேண்டும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த சூராவை ஓதி காட்டினார்கள். சகோதரர்களே, இதுதான் எங்களுக்கும் நம்முடைய ரப்புக்கு மத்தியில் உள்ள தொடர்பு. நோன்பை முடித்து ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கிறோம். நம்முடைய தொடர்புகள் எல்லாம் மிக பலமான காலம். இது மிக பலமான காலம். நோன்பு பிடித்தது ஒரு தொடர்பு, தராவீஹ் தொழுதது தொடர்பு, லைலத்துல் கத்ரை அடைந்தது தொடர்பு, தொடர்புக்கு மேல் தொடர்பு. அல்லாஹ்வுக்கு நம்முடைய பெயர்கள் தெரிய வேண்டும். நம்முடைய ரகசிய உறவு, நம்முடைய ரகசிய உடன்படிக்கை அல்லாஹோடு இருக்க வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். உபய், உங்களுடைய பெயரை அல்லாஹ் சொன்னான். சகோதரர்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுடைய ஆடை மிக ஏழ்மையான ஆடை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுடைய வீடு மிக சாதாரண வீடு. சொல்கிறார் ஒரு சஹாபி, நான் மதீனா முனவ்வராவுக்கு சென்றேன். மதீனா முனவ்வராவின் பள்ளிவாசலில் ஒருவர் பாடம் நடாத்தி கொண்டிருந்தார். குர்ஆனை படித்து கொடுத்து கொண்டிருந்தார். நான் கேட்டேன், இது யார்? இவர்தான் சய்யிதுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய உடுப்பை பார்த்தேன், சாதாரண உடுப்பு. அவர் பாடம் நடாத்தி விட்டு வீட்டுக்கு சென்றார். நானும் பின்னால் வீட்டுக்கு சென்றேன். சாதாரண வீடு அவருடைய வீடு. ஆனால் சகோதரர்களே, உபய் இப்னு கஅபுடைய பெயர் அல்லாஹ்வுக்கு தெரியும். இதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை தலாக் கொடுத்தார்கள். தலாக் கொடுத்ததோடு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஓரமாகி விட்டார்கள். ஆனால் நபி அவர்களிடம் போய் கெஞ்சவில்லை, என்னை திருப்பி எடுங்கள் என்று. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கனெக்ஷன் அல்லாஹோடு இருந்தது. கொஞ்ச நேரம் போகவில்லை,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ராஜே ஹஃப்ஸா ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் கவ்வாமா. நபி அவர்களே, ஹஃப்ஸாவை உடனே திருப்பி எடுக்க வேண்டும். ஹஃப்ஸா எங்களோடு கனெக்ஷன்ல உள்ளவர், ரகசிய உறவு எங்களோடு. நபி அவர்கள் உடனே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை திருப்பி எடுத்தார்கள். சகோதரர்களே, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 40-50 வயது அல்ல, அப்பொழுது சின்ன வயது. இது இரண்டாவது சஹாபி, ஒரு பெண்மணி. அவர்களுடைய உறவை, ரகசிய தொடர்பை அல்லாஹோடு வைத்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது யாருக்குமே விளங்காது. இந்த உறவு இருக்கிறதே யாருக்குமே விளங்காது. இந்த உறவு ரகசிய உறவு. இந்த உறவு உருவாகுவது நோம்பால் தான். நோன்பு முடிந்து ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த உறவு நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்? மற்ற அனைத்து இபாதத்துகளும் வெளியே தெரியும். தொழுதால் வெளியே தெரியும், சதகா கொடுத்தால் வெளியே தெரியும். ஹஜ்ஜி செய்ய போகிறார், மாத்திரை பூர்த்தியாக சாப்பாடு கொடுப்பார்கள், ஹஜ்ஜிக்கு போகிறார். ஹஜ்ஜாஜி முழு பேருக்கும் தெரியும் ஹஜ்ஜிக்கு போவது. ஆனால் நோன்பு பிடிப்பது யாருக்குமே தெரியாது. நோன்பு பிடித்தது யாருக்குமே தெரியாது. ஒருவன் நோம்பாளியா இல்லையா என்று அவனுக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும். அந்த மிக முக்கியமான ஒரு மாதத்தை கடந்து வந்ததால் நம்முடைய ரகசிய உறவு அல்லாஹோடு சரியாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, சரியாக இருக்க வேண்டும். எதுவும் செய்யலாம் உலகத்தில், எந்த அரசியலையும் திரட்டலாம், வானத்துடைய ஆட்சியை மாற்றலாம், பூமியின் ஆட்சியை மாற்ற முடியாதா? வானத்துடைய ஆட்சியை மாற்றலாம். உங்களுக்கு மழை தேவையா? ரகசிய உறவால் அல்லாஹுடன் 2 ரக்காத் தொழுங்கள், கையேந்துங்கள். வானம் இருளடையும், உடனே மழை பொழியும். 2 ரக்காத்துடைய தொடர்பு இது. சகோதரர்களே, மழை இல்லையா? சூரியன் குழம்பி விட்டதா? சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டதா? உங்களால் எதுவும் செய்ய முடியாது. பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுங்கள். சூரிய கிரகணத்துடைய தொழுகை. ரகசிய உறவு இது, ரகசிய தொடர்பு இது. அல்லாஹ்வுடன் கையேந்துங்கள், சூரிய கிரகணம் மாறிவிடும். 2 ரக்காத்துடைய தொடர்பு இது. சந்திர கிரகணமா? வாருங்கள் பள்ளிவாசலுக்கு, அல்லாஹ்வுடன் வாருங்கள். வானத்துடைய ஆட்சியை ரகசிய உறவால் மாற்ற முடியுமாக இருந்தால் பூமியுடைய ஆட்சியை மாற்ற முடியாதா? பூமியுடைய ஆட்சியை முஸ்லிம்கள் விரும்பக்கூடிய ஆட்சி எடுக்க முடியாதா? சகோதரர்களே, அனைத்தையும் செய்யலாம், அனைத்தையும் செய்யலாம். இந்த உறவை பலப்படுத்த வேண்டும். நம்முடைய பெயர்கள் மாத்திரையில், ஜும்மா பள்ளியில் இன்ன மனிதன் அல்லாவுக்கு தெரிய வேண்டும். அம்மாந்தோட்டையில் இன்ன மனிதன், வெள்ளிகமையில் இன்ன மனிதன் அல்லாவுக்கு தெரிய வேண்டும். இதுதான் தேவை சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை இட்டு கட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை இட்டு கட்டும் பொழுது 20 வயசு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 18 வயசுதான். 18 வயது ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹா. இட்டு கட்டும் பொழுது ஒரு 15 வயது. 15 வயது ஒரு பெண் பிள்ளைக்கு அல்லாஹோடு தொடர்பு என்றால் சிரிப்போம், பெற்றோர் சிரிப்பார். இன்னும் படிச்சு முடியலையே அல்லாஹோட தொடர்பு என்ற பிள்ளைக்கு. 15 வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, இட்டு கட்டி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜினா செய்ததாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. என்ன செய்வது? நம்முடைய மனைவி இட்டு கட்டினால் இன்று நாங்கள் சோதனை செய்வோம். மனைவியை எக்ஸாம், மனைவியை டாக்டரிடம் கொடுத்து சோதித்து பார்ப்போம், ஜினா நடந்திருக்கிறதா. காலியிடம் போவோம். நபி அவர்கள் யாரிடம் போவது? யாரிடம் போவது?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திகைக்கிறார்கள், என்ன செய்வது? பல காலம் கழிகிறது. நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் நெருங்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தொடர்பு இருந்தது அல்லாஹ்வோடு. நேரடி கனெக்ஷன், நேரடி தொடர்பு. அசைக்க முடியாது இவர்களை உசுப்ப முடியாது. இவர்கள் இருப்பதை கண்டால் பயந்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது ஒரு நாளும். அவர்கள்தான் இந்த உலகத்துடைய அவுலியாக்கள், நேசர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு இருந்தது. நபி அவர்கள் போய் சொன்னார்கள், ஆயிஷா, மனிதன் என்ற ரீதியில் நீ ஜினா செய்திருந்தால் தௌபா செய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. இரவெல்லாம் அழத் தொடங்கினேன். நபி அவர்கள் ஒரு கனவில் காணக்கூடாதா நான் பரிசுத்தமான பெண் என்று? இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண் என்று குர்ஆனில் ஆயத் இறக்கினார். 15 வயசு பொம்பளை பிள்ளை. இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். நபி அவர்களே, இட்டு கட்டினவங்க இருக்கிறாங்களே, இட்டு கட்டியவர்கள். ஆயிஷா இப்படிப்பட்ட பெண் அல்ல, பரிசுத்தமான பெண், எங்களுடைய தொடர்பில் உள்ள பெண். ஆயிஷாவை எங்களுக்கு தெரியும். 10 ஆயத்துகள் சகோதரர்களே குர்ஆனில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், நான் இவ்வளவு நினைக்கவில்லை, என்னுடைய விடயத்தில் குர்ஆன் இறங்குமா? அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர்களை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீண்ட சம்பவங்கள், சரித்திரங்கள், சுருக்கமாக சொல்லுகிறேன். என்னுடைய பேர் முஹம்மதா, அஹ்மதா, என்னுடைய பேர் அல்லாஹ்வுக்கு தெரிய வேண்டும் சகோதரர்களே. ரகசியமாக அல்லாஹ்வுடன் மன்றாட வேண்டும், ரகசியமாக அழ வேண்டும், ரகசியமாக அல்லாஹ்வுடைய தொடர்பை வைக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் 2 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஹைருல் பரியா, மற்றது ஷர்ருல் பரியா. ஒன்று ஹைருல் பரியா, மற்றது ஷர்ருல் பரியா. அல்லாஹ் மேலோதி காட்டிய சூராவில் அதைத்தான் சொல்கிறான். இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் ஹைருல் பரியா. இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம் خالدين فيها أولئك هم شر البرية. நிச்சயமாக காஃபிர்கள் இருக்கிறார்களே, காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு அவர்களுடைய பெயர் தேவையில்லை, அவர்களை அல்லாஹ் கணக்கெடுப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த காஃபிர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இடம் ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். எத்தனை ஆண்டுகள்? خالدين فيها, நிரந்தரமாக இருப்பார்கள். உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா, உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. இந்த பூமியின் கெட்ட படைப்பு அவர்கள்தான். அவர்களை பத்தி அல்லாஹ்க்கு தெரியாது, இவங்கள் எல்லாம் அல்லாஹ்க்கு கணக்கும் கிடையாது. ஆனால் இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் உள்ளவர்கள், அசைக்க முடியாத அல்லாஹ்வை நம்பியவர்கள், சாலிஹான அமல் செய்தவர்கள், இவர்கள் யார் தெரியுமா? உலாயிக ஹும் ஹைருல் பரியா. ஹைருல் பரியாக்கள், இந்த பூமியின் சிறந்த படைப்பினங்கள். அந்த கூட்டத்தில் நாம் மாற வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய ரகசிய தொடர்பு, அந்த தொடர்பு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்முடைய ரகசிய தொடர்பு அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானுடைய யுத்தம் நடக்கிறது. ஆப்கானிஸ்தானை வெற்றி கொள்வதற்கு காபூல் என்ற தலைநகரத்திலே முஸ்லிம் இப்னு குதைபா ரஹிமஹுல்லாஹுடைய படை வந்திருக்கிறது. முஸ்லிம்களுடைய பெரும் படை ஆப்கானிஸ்தானிலே. குதைபத் இப்னு முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவ்வளோ பெரிய படைக்குள் ஒரு ஆளை தேடுகிறார்கள். எல்லோரும் கேட்டார்கள், தலைவரே யாரை தேடுகிறீர்கள்?
சொன்னார்கள், நான் தேடுகிறேன் முஹம்மத் பின் வாசி ரஹிமஹுல்லா அவர்களை. முஹம்மத் பின் வாசி ரஹிமஹுல்லா அவர்களை கேட்டாங்க. ஏன் அந்த ஒரு ஆள்? அவர்தான் தேவை இன்றைக்கு. இந்த முஹம்மத் பின் வாசி ரஹிமஹுல்லா 40 ஆண்டுகள் சுபஹுடைய தொழுகை முதல் சஃபில் தவறாமல் தொழுத அல்லாஹுடைய நேசர். கனெக்ஷன் 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள். சிலர் நோன்பு முடிஞ்சதோட தொழுக முடிஞ்சு. எங்க கனெக்ஷன் வரப்போகுது சகோதரர்களே? ஒரு நாள் முஹம்மத் பின் வாசி ரஹிமஹுல்லா சுபஹுடைய தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு வரவில்லை. ஒரு நாள், அந்த காலத்தில் சுபகுக்கு பள்ளிக்கு முஸ்லீம்கள் வராவிட்டால் சந்தூக் பெட்டி தான் வீட்டுக்கு செல்லும். ஏன்? மவுத் என்று தெரியும். சுபகு தொழுகை முடிந்ததோடு முழு பேரும் சென்றார்கள் முஹம்மத் பின் வாசி ரஹிமஹுல்லாஹுடைய வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா மவுத்தாகல்ல இருக்கிறார். கேட்டாங்க, ஏன் பள்ளிவாசலுக்கு வர இல்லை நீங்க? ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில அப்படியே தூக்கி காட்டினாங்க. காலில் பெரிய ஒரு கட்டி, ரத்தம் ஓடுது. சொன்னாங்க, இந்த கட்டி முகத்துல வராம காலில் தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்றாங்க. போனவங்களுக்கு ஆச்சரியமாயிட்டு, நோய் வந்தா நோயை சொல்றதா இல்ல அல்லாஹ்வை புகழ்றதா? இதுதான் நேசர்கள். அல்லாஹ் தரக்கூடிய எதையும் பழிக்க மாட்டார்கள். சொன்னார்களாம் சென்றவர்களிடம், இந்த பெரும் கட்டியை முகத்தில் தராமல் எனது காலில் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹம்மத் பின் வாசி ஆப்கானிஸ்தானுடைய காபூலுடைய யுத்தத்தின் பொழுது குதைபத் பின் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தேடுகிறார். யார தேடுறீங்க? முஹம்மத் பின் வாசியை தேடினால் முஹம்மத் பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து தனது விரலை தூக்கி கொண்டிருக்கிறார். இவ்வாறு தனது விரலை. முஹம்மத் பின் வாசி ரஹிமஹுல்லாஹுவை பார்த்த குதைபத் பின் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பக்கத்துல போய் கேட்டாங்க, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? சொன்னாங்க, என்னுடைய கனெக்ஷனை, தொடர்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் அல்லாஹோடு. சொன்னார்கள் குதைபத் பின் முஸ்லிம் படையினர்களை பார்த்து, படையினர்களே ஆரம்பிங்க யுத்தத்தை. முஹம்மத் பின் வாசியுடைய அந்த ஒரு விரல் எனக்கு 30,000 படையினருக்கு சமன். கனெக்ஷன் உள்ளவர்கள் இவர்கள் தான் ஹைருல் பரியா. சகோதரர்களே, ஹைருல் பரியா. நம்முடைய கனெக்ஷன் அல்லாஹோடு. நாம் பெருமைப்படக்கூடாது. என்னுடைய தொடர்பு இன்ன பெரிய அரசியல்வாதியோடு, என்னுடைய தொடர்பு ஜனாதிபதியோடு, என்னுடைய தொடர்பு அந்த பிரதமரோடு. இது பெருமை அல்ல சகோதரர்களே. இன்று பார்த்தால் மிம்பரிலும் அவர்களுடைய பெயர்கள். கேவலம் சமூகத்துக்கு, கேவலம். இவை அல்ல நமக்கு பெருமை. அரசியல் அல்ல நமக்கு பெருமை. அதிகாரம் அல்ல பெருமை. நமக்கு பெருமை, நம்மில் ஒரு முஸ்லிம் இருக்கிறார், அவருடைய தொடர்பு அல்லாஹோடு. இதுதான் பெருமை. அப்படிப்பட்டவர்களை சமூகத்தில் உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. இந்தியாவில் ஒரு பெண் இருக்கிறாவாம், முசஃபர் நகர் என்ற ஊரிலே. அந்த பெண்ணிடம் துஆவுக்கு போலின். அந்த பெண் சொல்லுவார்கள், அந்த பெண் கையேந்தினால் அல்லாஹ் தட்டுவதில்லை. முசஃபர் நகரிலே நாம் எத்தனை பெண்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை வயசாளிகள், பாவம் செய்யாதவர்கள் இருக்கிறார்கள். தொடர்பை உண்டு பண்ண வேண்டும் சகோதரர்களே. அந்த ஒருவருக்காக அல்லாஹ் அனைத்தையும் செய்வார். அவர்கள்தான் ஹைருல் பரியா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ஹைருல் பரியாவா மாறினால் என்ன தருவேன் தெரியுமா? ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம். உங்களுக்கான கூலி உலகத்திலே அல்ல, தரையில அன்னைக்கு. உலகத்தில் அவ்வளவுதான், தரையில அன்னைக்கு. சில விஞ்ஞானிமாருக்கு கூலி கொடுக்கிற அமெரிக்காக்கு எடுத்துதான், ஸ்ரீலங்கால கொடுக்கிறது இல்லையே. ஸ்ரீலங்கால எப்படி கூலி கொடுக்கிறது? அவருக்கு 800 பாதுகாப்பு பங்களா கொடுக்கல. அது ஸ்ரீலங்கால
அவர் எடுக்கிறது அமெரிக்காவுக்கு, அவருக்கு கொடுக்கிறது ஓபன் விசா, வாங்க அமெரிக்கால வாழுங்க, தாரம் உங்களுக்கு சம்பளம். ஏன்? உயர்ந்தவர், விஞ்ஞானி. அல்லாஹ் சொல்கிறான், கைருல் பரியாவாக மாறினால் உங்களுக்கு கூலி தாரது நான். ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், ரப்பிடத்தில் தான் கூலி. என்ன கூலி? ஜன்னாத்து ஆதின், ஜன்னாத்து ஆதின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். எப்படி அதின் சுவர்க்கம் தெரியுமா? உங்களோட சொர்க்கத்துக்கு கீழால் ஆறுகளோடும் அதின் சுவர்க்கம். சும்மா சுவர்க்கம் அல்ல, லேக்கோடும் சொர்க்கத்துக்கு கீழால். நீங்க கைருல் பரியாவாக மாறினால் அது மாத்திரமாக சொர்க்கம் மாத்திரமல்ல, خالدين فيها أبدا, خالدين فيها أبدا. خالدين فيها என்றாலே நிரந்தரம், அபதா என்றால் நிரந்தரத்திலும் நிரந்தரம். உங்களை கூட்டிட்டு போய் அமெரிக்கால பங்களா தந்ததுக்கு உங்களுக்கு 100 வருஷம் வாழையிலுமா? 80 வருஷம் 70 வருஷம் தான் அனுபவிக்கலாம். ஆனா நாங்க தார பங்களா ஜன்னத்து அதுன், خالدين فيها أبدا, நிரந்தரத்திலும் நிரந்தரம். அதோட நிறுத்த மாட்டோம். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். உங்களையும் நான் பொருந்திக் கொள்ளுவேன், நீங்களும் என்னை பொருந்திக் கொள்ளுவீர்கள், கோபிக்கவே மாட்டேன். எவ்வளவு அல்லாஹுடைய வாக்கு என்று பாருங்க. கணவன் மனைவி எவ்வளவு சந்தோஷமா சேர்றான். இடையில கோபம் வருதா இல்லையா? காதி கோட்டுக்கு போகுதா இல்லையா? உலகத்துடைய சந்தோஷங்கள் திருப்திகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் கோபிக்க மாட்டேன் உங்களோடு, நீங்க எங்களோடு கனெக்ஷன் வைத்தால், எங்களோடு தொடர்பு வைத்தால். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ. யார் ரப்பை பயந்து நடப்பாரோ அவருக்குத்தான் இதெல்லாம். பயத்தால் தொடர்பை கூட்ட வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹுடன் அழ வேண்டும், அல்லாஹுடன் மன்றாட வேண்டும், அல்லாஹுடன் கனெக்ஷன். எந்த நேரமும் அல்லாஹ் அல்லாஹ்னு உள்ளம் துடிக்க வேண்டும். நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும். இன்று எந்தளவு மாறிவிட்டது என்றால் முஸ்லிம் உம்மத்துடைய நிலைமை, தக்பீர் கட்டி தொழும் பொழுது கூட அல்லாஹ்வை நினைப்பது கிடையாது. தக்பீர் கட்டி தொழும் பொழுது கூட அல்லாஹ்வை நினைப்பது கிடையாது. சகோதரர்களே, இது நமக்கு விமோசனம் அல்ல. ஆகவே நம்முடைய தொடர்பை அல்லாஹோடு உருவாக்கி கொள்வோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு நம்முடைய பெயர்கள் தெரிய வேண்டும். அல்லாஹுடன் ஒரு நாளைக்கு செல்ல இருக்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹுடன் ஒரு நாள் போக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய தொடர்பை மௌத் வரை, நம்முடைய ரகசிய உறவு, நம்முடைய ரகசிய ஒப்பந்தம், ரகசிய பேச்சுவார்த்தை அல்லாஹோடு வைத்துக் கொள்வோம் சகோதரர்களே. நேரம் போதாது என்பதால் முடித்துக் கொள்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய தொடர்பு அல்லாஹோடு சரியானால் முழுதுமே சரியாகிவிடும். ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன். உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லா வாழ்ந்தார்கள் நபியுடைய காலத்தில். நபி அவர்கள் சொன்னார்கள், உவைசுல் கர்னியை கண்டால் நீங்கள் அவரிடம் இஸ்திஃபார் செய்யுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மஜ்ஹூலுன் ஃபில் அர்த் வ மஅரூஃபுன் ஃபிஸ் ஸமா. உவைசுல் கர்னியை பூமியில் யாருக்கும் தெரியாது, ஆனால் வானத்தில் அவரை எல்லோருக்கும் தெரியும். பூமியில் அவரை யாருக்கும் தெரியாது, ஆனால் அவரை வானத்தில் தெரியும். உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லா ஃபுராத் என்ற ஈராக்குடைய நைல் நதியில் வுது எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் போய் கேட்டார், நீங்களா உவைசுல் கர்னி? சொன்னார்கள், ஹவுதுல் கௌசரில் சந்திப்போம். ஒரே பதில். தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை உவைசுல் கர்னி. உடனே கேட்டார், ஃபுராத் நதியில் நைல் நதியில் வுது எடுத்துக் கொண்டிருந்தார்கள் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லா. போனவர் கேட்டார், நீங்களா உவைசுல் கர்னி? சொன்னார்கள், ஹவுதுல் கௌசரில் சந்திப்போம். இப்பொழுது சந்திப்பு கிடையாது. உடனே அந்த மனிதர் திரும்பி சென்று விட்டார். சகோதரர்களே, இதுதான் தொடர்பு.
அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு சகோதரர்களே. அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக நாம் மாறினால் நம்முடைய உடம்பில் இருக்கும் ஒரு முடியை கூட எவனாலும் உசுப்ப முடியாது, பிடுங்க முடியாது. நம்முடைய தொடர்பு வேறு, நம்முடைய கண்ணியம் வேறு. நாம் ஆயுதத்தாலோ அரசியல் பலத்தாலோ பண பலத்தாலோ இந்த உலகத்தில் யாரும் சாதனை படைக்க முடியாது. அப்படி சாதனை படைத்திருந்தால் ஒருவருடைய வரலாறை கொண்டு வந்து காட்டுங்கள் பார்ப்போம். முடியாது. நாம் முஸ்லீம்கள், நம்முடைய சாதனைகள் எல்லாம் அல்லாஹோடு தொடர்போடு சகோதரர்களே, ரகசிய ஒப்பந்தங்களோடு. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான அல்லாஹுடைய ரகசிய ஒப்பந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. நம் முன்னோர்களாகிய சஹாபாக்கள் எப்படி உன்னோடு தொடர்பு வைத்திருந்தார்களோ அதே போன்ற தொடர்பை நமக்கு நசீபாக்குவாயாக. உனது நேசர்களாக ஆக்குவாயாக. உன்னிடமே அனைத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நேசர்களாக ஆக்குவாயாக. உலகத்தில் மனிதர்களை நம்பாமல் யா அல்லாஹ் உன்னை நம்பி வாழ தௌஃபீக் செய்வாயாக. உலகத்தில் உள்ள அரசியல்களையும் அரசியல்வாதிகளையும் நம்பாமல் உன்னை நம்பி வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தொடர்பை நசீபாக்குவாயாக. உன்னுடைய லிகாவை நசீபாக்குவாயாக. உன்னை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மஹப்பத்தை நசீபாக்குவாயாக. பலகீனமான அடியார்கள் உன் பக்கம் தேவையாக இருக்கிறோம் யா அல்லாஹ். மக்கள் பக்கம் எங்களை தேவையாக்கி விடாதே யா அல்லாஹ். மக்களுக்கு சுஜூத் செய்வதை விட்டு நம்மை பாதுகாத்ததை போன்று மக்களிடம் கை நீட்டுவதை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லீம்களுடைய ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு விமோசனமான ஒரு தலைமத்துவத்தை நசீபாக்குவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்கள் மீது இறக்கப்படக்கூடிய தலைவர்களை உருவாக்குவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்குவாயாக. நயவஞ்சகத்தனமான முனாஃபிக்தனமான தலைமத்துவத்தை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்டவர்களை விட்டு பாதுகாப்பாயாக. ஹைருல் பரியாக்களை நசீபாக்குவாயாக. ஷர்ருல் பரியாக்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.